ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் ஹோஸ்டிங் கூட லேப் எக்ஸஸ் வந்து நம்ம ஒன்றா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அந்த லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு எக்ஸசைஸ் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் தான் டெவலப் ஏ வெப்சைட் ஃபார் யுவர் காலேஜ் யூசிங் அட்வான்ஸ்டு டேக்ஸ் ஆஃப் HTML வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. அது பேசிக்காக ஒரு காலேஜை வந்து நீங்கள் ஒரு வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். உங்களோட காலேஜை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து இது எல்லாமே நம்ம சேனலில் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட இது எல்லாத்தையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கனாலே இந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பேசிக்காக வந்து பண்ணிடலாம். இது போக நான் ஈஸியான கோடு தான் சொல்ல போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காலேஜ் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னா அதில் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அவுட்புட் இப்படி தான் வரும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு மேலே வந்து இந்த நந்து இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டர்னு சொல்லுவாங்க. இது கீழே ப்ளூ கலரில் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட்ஸ் ரிசர்வ்டுன்னு கொடுத்துருக்கோம்ல, இது வந்து ஃபுட்டர்னு சொல்லுவாங்க. உள்ளே இருக்கிற வந்து நம்மளோட கண்டென்ட்டு. ஸோ மேலே இங்கே கொடுத்துருக்கோம் வந்து இது ஒரு நேவிகேஷன் பார்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஒவ்வொரு இதையும் வச்சுருப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நம்ம ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது இந்த ப்ரோக்ராம் அதாவது நம்ம HTMLனாலே நார்மலாக HTML CSS வச்சு எந்த மாதிரினாலும் டிசைன் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்ல போகிற ஒரு கோடிங்கோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு ஹெட்ரு ஃபுட்டரு ஸோ அதுபோக உள்ளே இருக்கிற அந்த இது நேவிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது, அதாவது ஈஸியான ப்ரோக்ராம் தான். அதாவது உங்களுக்கு ஈஸியாக ஒரு காலேஜ் க்ரியேட் பண்ண சொல்கிறாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணியே பண்ணிடலாம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதோட அவுட்புட்டையும் நான் உங்களுக்கு காட்டினா இப்படி தான் இருக்கும். ஸோ ஹோம் கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் வரும், அபவுட் அஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி வரும், சேனலை கிளிக் அதாவது கான்டாக்டை கிளிக் பண்ணிங்கன்னா வரும். உள்ளே கொடுத்துருக்க கண்டென்ட்லாம் நான் மாற்றலை, சும்மா இப்போதைக்கு உங்களுக்கு டெமோ தான் காட்டுறேன். இது ஈஸிங்கிறனால தான் நான் இப்படி உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பண்ணுறப்போ கொஞ்சம் உள்ள அடிஷ்னல் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது நார்மலாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து உங்கள்கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் காலேஜ்னு வச்சுருக்கேன். இதில் கண்டிப்பாக ஒரு இமேஜை வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அது JPEG-யாக இருந்தாலும் சரி, JPG அது போக JPEG-யாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு PNG இருந்தாலும் சரி, அந்த இமேஜை இந்த ஃபோல்டருக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. இல்லை அதோட லொக்கேஷன் எடுத்து போடுற மாதிரி இருக்கணும். அது ஃபஸ்ட்டு ரூல்ஸு. இதில் 3 ஃபைலு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த 3 ஃபைலுமே ஈஸி தான். நான் அது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கேன். வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப பேசிக் தான். ஸோ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் CSSக்குள்ளே போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து HTMLக்குள்ளே வந்துடுங்க. ஸோ பாடிக்குள்ளே நம்ம ஹெட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹெட்டருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நான் இமேஜ் SRC யூஸ் பண்ணியிருக்கேன். இமேஜ் SRC எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லோகோ, அதாவது உங்களுக்கு ஒரு காலேஜ் இருந்தாலே லோகோ இருக்கணும். அந்த லோகோக்காக தான். அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோகோ நான் சும்மா வச்சுருக்கேன். இது மாதிரி லோகோ வரணும் அப்படிங்கிறனால இமேஜ் SRCயை கொண்டு வந்து இந்த அல்ட்டுங்கிற கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப்போஸ் இந்த இடத்துல இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு எரர் கட்டுதுன்னா அந்த இடத்துல வந்து இந்த நேமில் வந்து உங்களுக்கு வரும். அதாவது வந்து காலேஜ் லோகோ அப்படின்னு வரும். ஆனால் அங்கே வந்து இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகிருக்காது. அதனால தான் அந்த அல்ட்டு யூஸ் பண்ணுவோம். அல்ட்டு நீங்கள் போட்டாலும் ஒன்று தான், போடாமல் கூட இருக்கலாம். சப்போஸ் அந்த இடத்துல ரன் ஆகலை அப்படின்னா அங்கே என்ன வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு அந்த அல்ட்டு யூஸ் பண்ணியிருப்போம். கிளாஸ் லோகோன்னு எதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா CSSல நீங்கள் வந்து கண்டிப்பாக டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதனால் அந்த கிளாஸுங்கிறதுக்குள்ள லோகோ போட்டிருக்கனால லோகோ வந்து கால் பண்ணும். நம்ம கிளாஸ்னாலே டாட் வச்சு தான் கால் பண்ண தெரிஞ்சிருக்கும். ஹைட் வந்து கண்டிப்பாக பிக்சல் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துருப்போம். மார்ஜின் வந்து ரைட் சைடுனா ரைட்லேருந்து கொஞ்சம் இதாகி வரணும். அதனால் 15 பிக்சல் கொடுத்துருப்போம். இது எல்லாமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது லோகோவோட ஸ்பேஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இமேஜை உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அது எங்கே கொண்டு வரீங்களோ அதை நான் வந்து ஹெட்டரில் கொண்டு வரேன். ஸோ அதனால் அந்த ஹெட்டருங்கிற அந்த ஸ்டைலில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸுங்கிறத கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஒரு இமேஜை உள்ளே கொண்டு வந்து லோகோவை கொண்டு வரீங்கனாலே இது ரொம்ப ஒரு காமனான ஒன்று. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டரில் எனக்கு என்ன பேர் வரணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். நந்து இன்ஜினியரிங் காலேஜ்னு கொடுத்துருக்கேன். அதை தான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோ இருக்கும். இது வந்து HTML நம்ம கொடுத்துருப்போம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டர்னால் கீழே வரணும்னு சொன்னேன். அதில் ஒரு பேராகிராஃப் டெக்ஸ்ட்டாக கொடுத்து அதில் என்ன வருமோ அதை கொடுத்துருவாங்க. இது ஆல்ரெடி ரிசர்வ்டுங்கிறத நீங்கள் உங்கள் ஃபார்மேட்டில் என்னென்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதான் கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்துருக்கும். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து மேலே ஹெட்டரு, கீழே வந்து ஃபுட்டர் வந்துருச்சு. ஸோ நடுவில் வந்து எப்படி ஒரு கண்டென்ட் கொண்டு வருது அப்படின்னா ஸோ நேவிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுவோம். இந்த நேவிகேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, மேலே அவுட்புட் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதாவது வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு நேவிகேஷன் பார் மாதிரி இருக்கும். இதை நம்ம ஒவ்வொன்றா கிளிக் பண்ணுறப்போ ப்ராசஸ் பண்ணுறது தான். ஸோ அந்த நேவிகேஷனுக்குள்ளே ஒரு 3 ஃபைல் வந்து யூஸ் பண்ண போகிறோம். index.html, about.html, contact.html. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு ஃபைலை அப்படியே காப்பி பண்ணி இந்த 3 பேரில் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப சிம்பிள். டோட்டல் வெப்சைட்டே முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால தான் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ஈஸின்னு சொன்னேன். அதாவது இந்த index.htmlங்கிறது இப்போ நான் போட்டிருக்க ஃபைலோட நேமு. இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண போகிற இதே இதை காப்பி பண்ணி ஒன்று கூட மாறாமல் அப்படியே நீங்கள் about.htmலும் contact.htmலும் போட்டுடலாம். அதுபோக கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் அபோட்டுங்கிறப்போ அபோட் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். கான்டாக்ட்னா கான்டாக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். பேசிக்காக 3 ஃபைலாக இருந்தாலும் ஒரே ஃபைல்லே நம்ம அதாவது ஒரே ஃபைல் தான். அதை போட்டு நீங்கள் 3ஆக வந்து பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் இருக்கும், அபவுட் அஸ்னாலும் அதே தான், கான்டாக்ட்னாலும் அதே தான். நான் கண்டென்ட் மட்டும் உள்ளே மாற்றணும்னு சொன்னேன். அது வந்து நீங்களே மாற்றிக்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். அது எங்கே மாற்றணும் அப்படின்னா அந்த பேராகிராஃப் டெக்ஸ்ட்டில் வந்து என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து மாறும். ஸோ இந்த இடத்துல மாறும் இந்த பேராகிராஃப் டெக்ஸ்ட்டு.
அது போக நான் ஆல்ரெடி சொன்னேன் ஹெட்டர் யூஸ் பண்ணியாச்சு, ஃபுட்டர் யூஸ் பண்ணிட்டோம், நேவிகேஷன் யூஸ் பண்ணிட்டோம், டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம நார்மலாக HTML நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஹெட்டர் அதாவது பாடி ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் வந்து டிவிஷன் டேக் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பேன். நான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டரு நேவிகேஷனாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணுறேன். அது கண்டெய்னர் பேர் வச்சுட்டு இங்கே அவர் காலேஜஸ் ஒண்டர்ஃபுல் காலேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அது எங்கே வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வரும். ஸோ அது வந்து அவர் காலேஜஸ் ஒண்டர்ஃபுல் காலேஜ் அப்படிங்கிறது வந்து இந்த ஹோமை கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த அவர் காலேஜஸ் ஒண்டர்ஃபுல் காலேஜ் நீங்கள் வந்திருக்கும். இந்த கான்டாக்ட் ஃபார்ங்க இடத்துல இந்த காலேஜை பற்றி உங்களுக்கு என்ன டீட்டெயில் வருமோ அதை கொடுத்துருங்க. இப்போ நம்ம பண்ணுற அதாவது index.htmlங்கிறது எல்லாமே இந்த ஹோமில் வந்து சேவ் ஆகிருக்கும். அது மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. மித்தபடி அபோட்டஸ்ங்கிறது அபோட்டில் இருக்கும், கான்டாக்ட்ங்கிறது கான்டாக்டில் இருக்கும். ஸோ பிங்கிற ஒரு பேராகிராஃப் டேக்கை கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும். இங்கே மட்டும் நீங்கள் ஒவ்வொரு காப்பி பேஸ்ட் பண்ணுறப்போ இதை மாற்றிட்டே இருங்க. அதுபோல் உள்ள ஒரு மார்க்யூ டூல் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் இந்த 3 ஃபைலுமே ஒன்று தான். இப்போ CSS பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். CSS பொறுத்த வரைக்கும் நார்மலாக பாடி பொறுத்த வரைக்கும் என்ன டெக்ஸ்ட் யூஸ் பண்ணணும், அது வந்து பேக்ரவுண்ட் என்ன கலர் இருக்கணும், ஸோ போக எங்கே நான் வரணும் அப்படிங்கிறத ப்ளேஸ் பண்ணணும். இது ஒரு வெப்சைட்டுங்கிறனால அந்த டெக்ஸ்ட் அலைன்ங்கிறத வந்து உள்ளே யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு சும்மா ஜஸ்ட்டு ஃபாண்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது ஹெட்டர் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கலரில் வரணும், அதாவது மேக்ஸிமம் எல்லா இதுக்குமே ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும், கலர்னு இருக்கும். பேக்ரவுண்ட் கலர் என்ன கலர் கொடுக்கீங்களோ அதை விட கொஞ்சம் லைட்டாக இருக்கிற, அதாவது டார்க்காக வந்து பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா கலர் வந்து லைட்டாக கொடுக்கணும், அதாவது டெக்ஸ்ட் கலர் வந்து லைட்டாக கொடுக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் வச்சிங்கன்னா அதே மாதிரி டார்க்காக கொடுத்தீங்கன்னா தெரியாது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் பேக்ரவுண்ட் வச்சிருக்கேன்னா ஒயிட் கலரில் ஃப்ரண்ட்டில் அந்த இது வச்சுருக்கேன், கலர் வந்து டெக்ஸ்ட்டோட கலர் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் லைன் வந்து எனக்கு எப்பவுமே சென்டரில் தான் வரும். பேடிங்னா உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருக்கேன். மேலே இருக்கிற ஸ்பேஸும் கீழே இருக்கிற ஸ்பேஸும் கொஞ்சம் இடைவெளி விடும். டிஸ்பிளே ஃபிக்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த டிஸ்பிளே ஃப்ளெக்ஸுங்கிற வந்து நீங்கள் உள்ள லோகோ யூஸ் பண்ணுறதுனால இந்த அலைன் ஐட்டம் சென்டருங்கிறது வந்து இங்கே எல்லா இதுவுமே வந்து சென்டரில் வரணும் அப்படிங்கிறது தான் ஜஸ்டிஃபை கண்டென்ட். இந்த ரெண்டுமே கண்டிப்பாக கொடுக்கணும், இல்லைனா எல்லாமே வந்து நார்மலாக உங்களுக்கு லெஃப்ட் சைடு போயிடும். ஸோ அதனால் இந்த கண்டென்ட்டை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இந்த லோகோக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். நேவிகேஷன் பார் என்ன கலரில் வரணும், டெக்ஸ்ட் எங்கே ப்ளேஸ் ஆகணும், பேடிங்காக கொடுக்கணும் பார்த்துருங்க. பேடிங் மேக்ஸிமம் எல்லாமே வரும். ஒரு பாக்ஸ் ஷேப்பில் நீங்கள் ஒரு கண்டென்ட்டை டைப் பண்ணுறீங்கனாலே அந்த இடத்துல பேடிங் வந்துற மாதிரி தான் இருக்கும். பாக்ஸ் ஷேப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஹோமை கிளிக் பண்ணால் தெரியும், இது எல்லாமே ஒரு பேடிங். ஸோ இது மேலே வர்ற ஸ்பேஸ் எல்லாமே இந்த பேடிங்கில் இருக்கிறனால தான் அப்படி உங்களுக்கு தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் நேவிகேஷன் அதாவது ஏங்கிறது AHRF டேக் என்னென்ன கலர் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது போக வந்து இந்த ஹோவர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த உங்களோட கர்சர் வந்து கிட்ட போகும்போது கை சிம்பிள் மாதிரி வரும், அதனால தான் வந்து அந்த ஹோவர் யூஸ் பண்ணியிருப்போம். அப்படி கை சிம்பிள் போகும்போது என்ன கலரில் வரணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இந்த கோடெலாம் உங்களுக்கு புரியல அப்படின்னா நார்மலாக நீங்கள் வந்து என்ன கலர் கோடு வந்து உங்களுக்கு புரியுமோ அந்த மாதிரி கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டெய்னரில் தான் நம்மளோட மெயின் கண்டென்ட்டு வரும். ஸோ அது போக ஃபுட்டரு. ஸோ இது எல்லாமே ஓவராலாக ரொம்ப சிம்பிள் தான். இது மாதிரி வந்து இண்டெக்ஸ் மட்டும் க்ரியேட் பண்ணாமல் இது போக வந்து நீங்கள் வந்து ஒரு கான்டாக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, அபோட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 3 ஃபைலாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணி ரன் பண்ணுறப்போ ஹோமை கிளிக் பண்ணால் ஹோம் வரும், அபோட்டஸை கிளிக் பண்ணால் அபோட்டஸ் வரும், கான்டாக்டை கிளிக் பண்ணிங்கன்னா கான்டாக்டஸ் வரும். இந்த ஹோமுங்களுக்கு மட்டும் index.html சேவ் பண்ணியிருப்பீங்க. டோட்டலாக ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதில் இன்னும் நிறையா நீங்கள் பண்ணலாம். நான் இப்போ சொல்கிற எல்லாமே பேசிக்காக ஒரு ஜென்ரலாக பண்ணுற ஒரு வெப்சைட்டு. நான் நிறையா வந்து HTML தெரியும், எனக்கு CSS நிறையா தெரியும்னா நீங்கள் நிறையா அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பேசிக்காக உங்களுக்கு எந்த ஐடியாவுமே இல்லை அப்படின்னா வரணும். ஸோ இந்த வெப்சைட்டில் சைடில் கார்னர்லாம் ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா இங்கே பேடிங்கில் 0 பண்ணணும், மார்ஜினில் 0 போட்டிங்கன்னா அங்கே 0 வரும். ஓவராலாக ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் நான் கோடிங்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓவராலாக நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டோட எல்லா கோடிங்குமே நம்ம ஈஸியாக வந்து பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன், அதை மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.